எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் போட்டியிடுகின்ற கட்சிகள் வேட்பாளர்கள் சம்பந்தப்பட்ட விடயத்தையும் எதிர்வருகின்ற இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே ஒரு வேட்பாளராக என்னை நியமித்து எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளையும் அசௌகரியங்களையும் இந்த நேரத்திலே இந்த ஊடகத்திலே நான் தெளிவுபடுத்துவது எனது கடப்பாடாக இருந்து கொண்டிருக்கின்றது. என் உள்ளங்கொண்ட உறவுகளே, உண்மையிலேயே எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலின் மூலமாக எமது பிரதேசத்துக்கு ஒரு ஆளுமையுள்ள, ஒரு ஆற்றலுள்ள, ஒரு அனுபவமுள்ள ஒரு தலைமையை தெரிவு செய்வது எமது சமூகத்தின் கடமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. வெறுமனே பிரதேச சபை தேர்தல் தானே, நாங்கள் வேண்டியவர்களை, தெரிந்தவர்களை, பக்கத்து வீட்டார்களை, நண்பர்களை, உற்ற உறவினர்களை தெரிவு செய்து விடுவோம் என்கின்ற தேர்தல் அல்ல. இந்த பிரதேச சபை உறுப்பினர் மூலமாக பல்வேறுபட்ட வேலை திட்டங்களும் சேவைகளும் எமது பிரதேசத்துக்கு செய்யப்பட தேவை இருக்கின்றது. அந்த தலைமை மூலம், அந்த பிரதிநிதி மூலம் பாரிய வேலை திட்டங்களை செய்யலாம் என்கின்ற விடயத்தை நான் சுமார் பிரதேச சபை உறுப்பினராக இருந்து 6 வருட காலமாக எமது இந்த பிரதேசத்துக்கு செய்து காட்டியிருக்கின்றேன். எனவே பல கட்சிகள், பல வேட்பாளர்கள் எங்களை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலமாக போட்டியிட்டாலும் கூட உண்மையிலேயே நானும் போட்டியிட வேண்டும் என்கின்ற ஒரு ஆசையும் ஆர்வத்தோடனும் எமது மக்களுக்கு சேவையாற்ற வேண்டும், தொடர்ச்சியாக எமது மக்களை பராமரிக்க வேண்டும், எமது மண்ணை பாதுகாக்க வேண்டும், எமது பிரதேசத்தில் இருக்கின்ற முஸ்லிம், தமிழ், சிங்கள மக்களுக்கு அவருக்கு தேவையானது இயன்றளவு செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தோடு இம்முறையும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடலாம் என்று பல்வேறுபட்ட புத்திஜீவிகள், விளையாட்டு கழகங்கள், படித்தவர்கள், ஹாஜிமார்கள், உலமாக்கள் என்று எனக்கு வேண்டுகோள் விடுத்ததற்கு இணங்க நானும் ஒரு வேட்பாளராக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இருந்தேன். உண்மையிலேயே ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற இந்த கட்சி சேர்வத்தை தொகுதியுடைய அமைப்பாளர், மாவட்ட அமைப்பாளர், பல்வேறுபட்ட அரசியல் பிரதிநிதிகள் ஐக்கிய மக்கள் சக்தியிலே இம்முறை போட்டியிட வேண்டும் என்கின்ற கோரிக்கைக்கு இணங்க என்னையை அந்த தலைமை வரவழைத்தது. எமது பிரதேசத்திலே இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சக்தியிலே போட்டியிடுகின்ற அனைத்து வேட்பாளர்களையும் வரவழைத்து, நீங்க தான் வேட்பாளர்கள், ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் ஒவ்வொருவர்களையும் நியமித்தார்கள். அதற்கு இணங்க எமது கந்தளாய் பிரதேசத்திலே பேராறு கிழக்கு என்கின்ற இந்த வட்டாரத்திலே என்னை சேருவல தொகுதியினுடைய அமைப்பாளரும் மாவட்ட அமைப்பாளரும் ஐக்கிய மக்கள் சக்தியிலே போட்டியிட வேண்டும் என்பதற்காக வேண்டி எனது பெயரை குறிப்பிட்டு நீங்கள் தான் போட்டியிட வேண்டும் என்று எனக்கு நியமன பத்திரத்தையும் தந்திருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே நாங்களும் ஏதொரு வகையிலே தேசிய கட்சியிலே கேட்டு எமது மக்களுக்கு பல்வேறுபட்ட சேவைகளை செய்ய வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆர்வத்துடனும் நானும் ஏற்றுக்கொண்டு பல நாட்களாக நான் உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுகின்றேன், ஐக்கிய மக்கள் சக்தியிலே என்று பல்வேறுபட்ட இடங்களிலே பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கின்ற பொழுது எமது பிரதேசத்திலே இருக்கின்ற பலர்கள், பொறாமை கொண்டவர்கள், நயவஞ்சகம் கொண்டவர்கள், என் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த அமைப்பாளர்களிடமும் மாவட்ட தலைமைகளிடமும் சென்று இவருக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியிலே நீங்கள் கொடுக்க வேண்டாம், அதற்கு நாங்கள் எதிர்க்கின்றோம், இவருக்கு கொடுக்காமல் வேறொருவருக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே அந்த பொறாமை கெட்டவர்கள் அங்கு பல்வேறுபட்ட தடவை சென்று கூறியிருந்தார்கள். உண்மையிலேயே இவர்களுக்கு என்ன பிரச்சனை என்பது எனக்கு தெரியாது. அதற்கு பிற்பாடும் சேர்வலை தொகுதியுடைய அமைப்பாளர்களும் மாவட்ட அமைப்பாளரும் பாராளுமன்ற உறுப்பினரும்
நான் எனக்கு ஐக்கிய மக்கள் சக்தியிலே கொடுப்பது எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை என்று சொல்லி திரும்ப திரும்ப நீங்கள் தான் வேட்பாளர் என்று சொன்னார்கள். எனக்கு வேட்பாளர்களுக்கான நீதான் வேட்பாளர், நீதான் இந்த பேராறு கிழக்கு வட்டாரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியிலே போட்டியிட வேண்டும் என்று நீங்கள் இந்த நிலாளவை திணைக்களத்திலே சென்று, நான் நிலாளவை திணைக்களத்திலே நிலாளவை உதவியாளராக கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன். உடனடியாக நீங்கள் நோப்பை போட்டு சம்பளமற்ற விடுமுறையை எடுத்து வாருங்கள் என்று அந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் அவர்கள் இந்த எனக்கு தந்த கடிதம் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த கடிதத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது, ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய பேராறு கிழக்கு வேட்பாளர் ஜவாஹிர் என்பதும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. உடனடியாக சென்று உங்களது திணைக்களத்திலே உங்களது வேலைகளை விட்டுவிட்டு உடனடியாக லீவுகள் எடுத்துட்டு வருமாறும் இந்த கடிதத்தை தந்திருந்தார்கள். அதற்கு இணங்க இந்த கடிதத்தை கொண்டு சென்று உடனடியாக எங்களது திணைக்களத்திலே ஒப்படைத்து நான் சுமார் இந்த தேர்தலிலே இருந்து முடியும் வரைக்கும் எந்த விதமான சம்பளமும் இல்லாமல் நான் லீவ் எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இவர்கள் இறுதியாக என்ன செய்தார்கள் என்றால், நொமினேஷன் வேட்புமனுக்கு 2 நாட்கள் இருக்கின்ற பொழுது என்னையை இந்த பட்டியலிலே இருந்து, இந்த உள்ளாட்சி மன்ற வேட்பாளரிலிருந்து உங்களை நீக்குகின்றோம், உங்களுக்கு இதிலே ஆசனங்கள் வேட்பாளர்கள் தர முடியாது என்று அறிவித்திருந்தார் சேருவலை தொகுதி அமைப்பாளரும் மாவட்ட அமைப்பாளரும். எனவே அன்பார்ந்த எனது உறவுகளே, அன்பார்ந்த புத்திஜீவிகளே, அன்பார்ந்த எனது அன்பு மக்களே, எனக்கு உண்மையிலேயே அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்றன. இவர்கள் நான் தான் வேட்பாளர் என்று கடிதத்தை தந்திருக்கின்றார்கள். உடனடியாக வேலையை விட்டுவிட்டு வரும்படியும் கடிதத்தை தந்திருக்கின்றார்கள். இதை நம்பி நான் எனது வேலையை விட்டுவிட்டு எமது மக்களுக்காக வேண்டி குரல் கொடுக்க இந்த தேர்தலிலே களமிறங்க வேண்டும் என்று நம்பிக்கையோடு வந்திருந்தேன். ஆனால் நம்பிக்கைக்கு துரோகம் செய்திருக்கின்றார்கள். எனக்கு வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்ற 2 நாட்களுக்கு முன்னர் தான் அறிவிக்கின்றார்கள், உங்களை நாங்கள் இந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலே இருந்து நாங்கள் நீக்குகின்றோம், நீங்கள் வேட்பாளராக இருக்க முடியாதென்று. உடனடியாக எமது பிரதேசத்திலே இருக்கின்ற புத்திஜீவிகள், படித்த மட்டங்கள், ஆசிரியர்கள், அதிபர்கள், உலமாக்கள், விளையாட்டு கழகங்கள் என்னுடைய ஆதரவார்கள் என்று அந்த அமைப்பாளரிடம் சென்று கேட்டதற்கு பிற்பாடு அப்போவும் அவர் சொன்னார், நீங்க தான் வேட்பாளர்கள் என்று அவர்கள் பொய் பிரச்சாரத்தை செய்து பல்வேறுபட்ட திட்டமிட்டு என்னை எந்த விதமான கட்சியிலும் வேட்புமனு தாக்கல் செய்ய கூடாது என்ற மாபெரும் திட்டத்துக்கிணங்க இந்த திட்டத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். உண்மையிலே அன்பார்ந்த உறவுகளே, அன்பார்ந்த பெருமக்களே, என்னுடைய தாய்மார்களே, நண்பர்களே, புத்திஜீவிகளே, எனக்கு இவர்கள் நேரத்தோடு செல்லிருந்தால் உங்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியிலே சீட்டில்லை, வேட்பாளர்கள் உங்களுக்கு தர முடியாது என்று இவர் நேரத்தோடையே செல்லிருந்தார். என்னைய பல கட்சிகள் கூப்பிட்டிருந்தன. இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடுவதற்கு பல கட்சிகள் என்னை அழைத்திருந்தார்கள். நான் சொன்னேன், இல்லை, எனக்கு ஐக்கிய மக்கள் சக்தியிலே வேட்புமனுக்கள் தாக்கல் செய்வதற்கான எனக்கு அனுமதி கடிதமும் தந்திருக்கின்றார்கள், எனது வேலையையும் விட்டு வந்திருக்கின்றேன், இவர்கள் தருவதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றார்கள் என்று கூறி பல கட்சிகளும் அவர்கள் வேற வேற வேட்பாளர்களை போட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே சொல்லியிருந்தால் நாம் பல்வேறுபட்ட கட்சிகள் வந்திருந்தன, ஏதாவது ஒரு கட்சியிலே நான் வந்து உண்மையிலே தேர்தல் கேட்டிருப்பேன். எனவே இந்த ஐக்கிய மக்கள் சக்தி எனக்கு துரோகம் செய்திருக்கின்றன, இந்த டெலிபோன் கட்சி எனக்கு துரோகம் செய்திருக்கின்றன. எனவே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, எதிர்வருகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே ஒரு தகுந்த படிப்பினையை நீங்கள் கொடுக்க வேண்டும். நான் என்ன செய்தேன், என்ன குற்றங்கள் செய்தேன்? ஒரு குற்றமும் செய்யவில்லை. நாங்கள் எந்த விதமான குற்றச்சாட்டையும் இவர்கள் முன்வைக்கவும் இல்லை. எனவே இவர்கள் பொய்க் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து என்னை இந்த அரசியலிலிருந்து நீக்க நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, நீங்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்கு அளிக்கின்ற வாக்கு, டெலிபோன் சின்னத்துக்கு அளிக்கின்ற வாக்கு மிக முக்கியமாக நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இந்த துரோகிகளுக்கு நாங்கள் உண்மையிலே இந்த பேராறு மக்கள் ஒரு படிப்பினையை கொடுக்க வேண்டும். இந்த தேர்தல் மூலமாக என்னைக்கு அநீதி இழைத்திருக்கின்றார்கள், இவர்கள் செல்லியிருக்கலாம்,
இந்த கட்சியிலே உனக்கு வேட்புமனு தாக்கல் இல்லை, வேறொரு கட்சியிலே நீ போய் கேள் என்று சொன்னால் நான் தாராளமாக பேய்த்து என்னை பல்வேறுபட்ட கட்சிகள் அழைத்திருந்தன. இறுதி கட்டத்திலே வேட்புமனு தாக்கல் செய்ய இருக்கின்ற அந்த இறுதி கட்டத்திலே எனக்கு இவர்களை கழுத்தறுத்திருக்கின்றார்கள் என்றால் இவர்கள் மாபெரும் மாபெரும் திட்டங்களை தீட்டியிருக்கின்றார்கள். எனவே இந்த திட்டத்துக்கு பொதுமக்கள் அனைவரும் என்னோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள், என்னோட ஆதரவாளர்கள் என்னோடு இருந்திருக்கின்றார்கள். எனக்கு இந்த துரோகம் செய்தவர்கள் ஒரு 5-6 பேர் மாத்திரமே. என் மீது கொண்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக, என் மீது கொண்ட பொறாமை காரணமாக நான் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்திருக்கின்றேன் என்கின்ற விடயத்துக்காக வேண்டி இவர்கள் எனக்கு துரோகம் செய்திருக்கின்றார்கள். நொமினேஷனுக்கு வேட்புமனுக்கு 2 நாட்கள் இருக்கின்ற பொழுது இந்த கட்சி இவ்வாறு எனக்கு துரோகம் செய்திருக்கின்றால் நான் எந்த கட்சியிலே வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாத அளவுக்கு இவர்களின் திட்டம் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே அதற்கு பிற்பாடு என்ன செய்திருக்கின்றார்கள் என்றால் உண்மையிலேயே ஒவ்வொருவரும் பேய்த்து ஜவாஹிரை தோற்கடிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த அமைப்பாளர்களும் கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கட்சிக்காரன் இல்லை வேற கட்சிக்காரன் என்கின்ற விடயத்தெல்லாம் சொல்லியிருக்கின்றார்கள். நான் கேட்டுக்கொள்கின்ற விடயம் என்னவென்றால், தற்பொழுது இந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலே போட்டியிடுகின்றவர்கள் கட்சிக்காரர்களா? அவர் ஜனாதிபதி தேர்தலிலே எந்த கட்சிக்கு அவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள்? பொது தேர்தலில் எந்த கட்சிக்கு பிரச்சாரம் செய்தார்கள் நீங்கள் ஒட்டு நோக்க வேண்டும். இந்த கட்சி சார்ந்தவர்கள் யாரும் அங்கு செல்லவில்லை. ஒரு சிலர்களை தவிர வேற வேற கட்சி சார்ந்தவர்கள் தான் பேய்த்து என்னை இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய முடியாத அளவுக்கு செய்திருக்கின்றார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, இளைஞர்களே, யுவதிகளே, உங்களுக்கு தெரியும் நான் பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை இந்த மண்ணுக்காக வேண்டி செய்திருக்கின்றேன், அரசியல் ஊடாக செய்திருக்கின்றேன், பல தொண்டு நிறுவனங்களின் ஊடாக செய்திருக்கின்றேன், தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றேன். எனது அபிவிருத்தியை தடுப்பதற்காக வேண்டியும் நான் மக்களுக்கு கொடுக்கின்ற வாழ்வாதாரத்தை தடுப்பதற்காக வேண்டியும் பல்வேறுபட்ட சூழ்ச்சிகள் வேறு வேறு ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியினூடாகவும் வேறு வேறு கட்சியினூடாகவும் நடந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் நம்ப வேண்டாம், நீங்கள் சிந்தித்து வாக்களிக்கக்கூடியவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு தெரியும், கடந்த சென்ற பிரதேச சபை தேர்தலிலே அதிகூடிய வாக்குகளை எனக்கு அளித்திருந்தீர்கள். நான் அப்பொழுது சொன்னேன், எனக்கு ஒரு சந்தர்ப்பம் தாருங்கள், சாதித்து காட்டுகின்றேன் என்கின்ற துணிப்பொருளே இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே நான் களமிறங்கினேன். நான் 6 வருட காலமாக இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றியிட்டு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், ஒரு அமைச்சர்கள் செய்ய முடியாத சேவையை இந்த மண்ணுக்கு நான் செய்திருக்கின்றேன். அது அனைவருக்கும் தெரியும். பாடசாலை அபிவிருத்தி என்றும், பள்ளிவாசல் அபிவிருத்தி என்றும், கோவில் அபிவிருத்தி என்றும், விளையாட்டுக் கழகங்கள் அபிவிருத்தி, மைதான புனரமைப்பு, வீதிகள், மின் விளக்குகள், பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை செய்துதான் மீண்டும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே போட்டியிடலாம் என்று நான் முன் வந்திருந்தேன். எனவே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, அன்பார்ந்த சகோதரர்களே, நான் உங்களிடத்திலே கேட்டுக்கொள்வது என்னவென்றால், உண்மையிலேயே இந்த பிரதேசத்துக்கு நான் பல்வேறுபட்ட சேவைகளை செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றேன். நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள், கேட்கின்ற வேட்பாளர்களையும் என்னையும் ஒப்பிட்டு பாருங்கள். யார் இந்த வேட்பாளர்களிலே யார் அபிவிருத்திகள் செய்திருக்கின்றார்கள், யார் அபிவிருத்திகள் செய்ய இருக்கின்றார்கள், இவர்கள் இதற்கு முன்னர் என்ன செய்திருக்கின்றார்கள் என்ற விடயத்தை நீங்கள் உற்று நோக்குவது சால பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அது மாத்திரமல்ல, கேட்கின்ற அனைத்து கட்சி வேட்பாளர்களிடம் எதிர்கால திட்டத்தை கேட்டு பாருங்கள். அவர்களுடைய எதிர்கால திட்டமும் இல்லை, ஒரு மண்ணங்கட்டியும் இல்லை. எனவே நீங்கள் மக்கள் ஏமாற வேண்டாம். உண்மையிலேயே நான் இந்த பிரதேச சபை தேர்தல் மூலமாக பல்வேறுபட்ட அமைச்சர்களிடமிருந்து, பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து, ஜனாதிபதியிடமிருந்து எமது பிரதேசத்துக்கு நான் பல்வேறுபட்ட சேவைகளை செய்து இருக்கின்றேன். அது அனைவருக்கும் தெரிந்த விடயம். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும், ஆரம்பத்திலே எம்கேடிஎஸ் குணவர்த்தனா அவர்களோடு இணைந்துதான் எனது அரசியல் ஆரம்பமானது. அந்த எம்கேடிஎஸ் குணவர்த்தனா அமைச்சர் மூலமாக எமது பிரதேசத்துக்கு பாரிய திட்டங்களை நான் செய்திருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, அடையாளப்படுத்தப்பட்ட அபிவிருத்திகளை நான் ஏராளமாக செய்திருக்கின்றேன். அடையாளப்படுத்தப்பட்ட அபிவிருத்தி என்றால் உங்களுக்கு தெரியும், அல்தாரிக் மகா வித்தியாலயமானது 1000 பாடசாலைக்கு உட்படுத்தப்பட்டு இங்கு ஆரம்ப பாடசாலை இல்லை, பிரைமரி பாடசாலை
பாடசாலை வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அலைந்து திரிந்தார்கள் எமது சகோதரர்கள். உடனடியாக அல் தாரிக் ஜூனியர் வித்தியாலயத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அந்த அல் தாரிக் ஜூனியர் வித்தியாலயத்தில் ஒரு குழுக்கள் ஊடாக பாரிய முயற்சிகள் செய்து பாரிய நெருக்கடிக்குள் பாரிய பல்வேறுபட்ட கல்வி அதிகாரிகளை எதிர்த்து அந்த அல் தாரிக் ஜூனியர் பாடசாலையை இந்த குணவர்த்தனா மூலம் இருந்ததன் காரணமாக இந்த அரசியல் ஊடாக அந்த குழுக்களுடன் சேர்ந்து நான் முக்கிய ஒரு அந்த அல் தாரிக் ஜூனியர் ஆரம்பிப்பதற்கான அந்த பிரதான ஸ்தாபகர்களில் நானும். எனவே பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை நான் இந்த அரசியல் கட்சியினூடாக செய்திருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் வீதி அபிவிருத்தி என்றும் கொங்குரிட் வீதி, கிரவல் வீதி, அது மாத்திரமல்ல வீதி மின் விளக்குகள், மையவாடி மதல், பாடசாலை மதல், பள்ளிவாசல் மதல், பாலர் பாடசாலை மதல், எத்தனை இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு என்று பல்வேறுபட்ட சேவைகளை நான் செய்து வருகின்றேன். அது மாத்திரமல்ல, அரசியலையும் தாண்டி தொண்டு நிறுவனத்தின் மூலமாக அல் ஹிக்மா ஃபவுண்டேஷன் என்கின்ற அதனுடைய நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி மௌலவி இபாதுல்லா மௌலவி அவர்கள் ஊடாக பல்வேறுபட்ட இந்த பிரதேசத்துக்கு அரசியலையும் தாண்டி செய்திருக்கின்றேன். கணவனை இழந்தவர்களுக்காக வேண்டி, கணவனை இறந்த எனது தாய்மார்களுக்காக வேண்டி தொடர்ச்சியாக அவர்களுக்கான உலருணவு பொதிகளை நான் வழங்கி வருகின்றேன். கைத்தொழில் செய்வதற்காக வேண்டி தையல் இயந்திரத்தை வழங்கி வருகின்றேன். குளத்திலே மீன் பிடிப்பவர்களுக்காக வேண்டி தோணிகளை வழங்கி இருக்கின்றேன். எமது பிரதேசத்திலே படிக்க செல்கின்ற மாணவர்களுக்கு துவிச்சக்கர வண்டிகளை வழங்கியிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, சிறு சிறு வியாபாரம் செய்கின்றவர்களுக்கு மீன்பெட்டி பைசிக்கிள் வழங்கியிருக்கின்றேன். இன்றைக்கு நடக்க முடியாதவர்களுக்கு எத்தனை பேருக்கு நாட்காலிகளும் வீழ்ச்சியாக்களும் கொடுத்திருக்கின்றேன். வீட்டு திட்டங்களை செய்து கொடுத்திருக்கின்றேன். எனவே பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை செய்துவிட்டுத்தான் நான் இந்த தேர்தலிலே குதிக்கலாம் என்று நினைத்திருந்தேன். எனக்கு சதித்திட்டம் தீட்டிவிட்டார்கள். எனவே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, சகோதர சகோதரர்களே, எத்தனை கட்சிகளை தாண்டி போனாலும் எமது பிரதேசத்தில் இருக்கின்ற உலமாக்கள், புத்திஜீவிகள், ஆசிரியர்கள், அதிபர்கள், விளையாட்டுக் கழகங்கள், என்னுடைய ஆதரவாளர்கள், தாய்மார்கள், இளைஞர்கள், யுவதிகள் எல்லாரும் எனக்கு பல்வேறுபட்ட தொலைபேசியின் ஊடாகவும் வீட்டுக்கும் வந்து பல்வேறுபட்ட நூற்றுக்கணக்கான மக்கள், நீங்கள் ஏதாவது ஒரு கட்சியிலே இருக்க வேண்டும், நீங்கள் வெல்ல வேண்டும், உங்களது தலைமை எங்களுக்கு தேவை, உங்களது அபிவிருத்தி எங்களுக்கு தேவை, உங்களது சேவை எங்களுக்கு தேவை என்கின்ற அடிப்படையிலே தான் இன்றைக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேசிய காங்கிரஸ் என்கின்ற குதிரை சின்னத்திலே இந்த எதிர்வருகின்ற பிரதேச சபை தேர்தலிலே போட்டியிடுவதற்கான அனுமதியை தந்திருக்கின்றார்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்கள் எதிர்வருகின்ற இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலமாக குதிரை சின்னத்துக்கு வாக்களிப்பீர்களாக இருந்தால் நிச்சயமாக நான் வெற்றி பெற்று இந்த அபிவிருத்தியை தொடர்ச்சியாக செய்வதற்கு எனக்கு ஒரு அதிகாரம் நீங்கள் வழங்குவீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். தேசிய காங்கிரசுடைய தேசிய தலைமை அல்ஹாஜ் முன்னாள் அமைச்சர் அதாவுல்லா அவர்களுடைய தலைமையின் கீழே தான் இன்றைக்கு இந்த மாவட்டம் பூராவும் கந்தளை பிரதேசத்திலேயும் தேசிய காங்கிரஸ் இன்றைக்கு போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றது குதிரை சின்னத்திலே. எங்களுக்கு எந்த கட்சி என்று வேறுபாடு பார்க்க வேண்டாம். எங்களுக்கு கட்சி முக்கியமில்லை. நாங்கள் ஒரு செய்கின்ற ஆளுமையுள்ள, ஒரு ஆற்றல் உள்ள, ஒரு அனுபவம் உள்ள ஒரு தலைமை தான் எங்களுக்கு தேவை. கட்சி பார்த்தோம் என்றால் ஒரு சிறந்த தலைமை எங்களை விட்டு சென்றுவிடும். எனவே நாங்கள் அனைவரும் நன்றாக யோசித்து இந்த பிரதேசத்திலே பல்வேறுபட்ட சேவைகள் செய்யப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நீங்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு தெரியும், நான் இந்த பிரதேசத்திலே இருந்து பல்வேறுபட்ட சமூக சேவைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றேன். ஒரு ஜனாசாவாக இருந்தாலும் சரி, அந்த ஜனாசாவை வைத்தியசாலைக்கு சென்று நேர தாமதமின்றி உடனடியாக வீட்டுக்கு கொண்டு தருகின்ற பணியிலே நான் பல்வேறுபட்ட ஜனாசாக்களை உங்களுக்கு எடுத்து தந்திருக்கின்றேன். ஒரு போலீசிலே ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் அந்த போலீசிலே சென்று அந்த அதிகாரிகளை சந்தித்து உடனடியாக அதுக்குரிய நடவடிக்கைகளை எடுத்து சமாதானத்தினூடாக வீடுகளுக்கு அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, ரமலான் மாதத்திலே உங்களுக்கு தெரியும், பல்வேறுபட்ட ஏழை மக்கள், வறுமை கோட்டிலே இருக்கின்றவர்களுக்கான உதவிகளையும் உலருணவு பொதிகளையும் தொடர்ச்சியாக வழங்கி கொண்டு வருகின்றேன். உங்களுக்கு தெரியும், இந்த ரமலான் மாதத்திலே நாங்கள்
நாங்கள் தொடர்ச்சியாக கஞ்சி காய்ச்சி குடிப்பது எமது வளமையாக இருந்து கொண்டிருக்கின்றது. சுமார் 10-15 வருட காலமாக நான் இந்த கந்தளாய் பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் தொடர்ச்சியாக விறகு வெட்ட சென்று காட்டுக்கு சென்று அனுமதி எடுத்து ஒவ்வொரு பள்ளிவாசலுக்கும் கஞ்சி காய்ப்பதற்காக வேண்டி சுமார் 10 வருட காலம் 15 வருட காலமாக இந்த சேவையை நான் உங்களுக்கு செய்து வருகின்றேன் ஒரு குழுக்களின் ஊடாக. எனவே அதற்கு பல்வேறுபட்டவர்கள் உதவியும் ஒத்தாசையாகவும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அது மாத்திரமல்ல, எதிர்காலத்திலே பல்வேறுபட்ட சேவைகளை செய்வதற்காக வேண்டி நான் எண்ணிக்கொண்டிருக்கின்றேன். எனது இந்த அரசியல் பயணத்திலே உங்களுக்கு தெரியும், ஒரு சிலர்கள் பிரதேசவாதத்தை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். பிரதேசவாதத்திலே இருந்து எம்முடைய ஏரியாவுக்கு நீங்க எனக்குத்தான் வாக்கு போட வேண்டும், அவருக்கு வாக்கு போடக்கூடாது, 2ஆம் கொலோனிக்குள்ளே ஜவாஹிர் வரக்கூடாது, மதரசா நகருக்குள்ளே ஜவாஹிர் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்தந்த பிரதேசத்திலே இருக்கின்ற வேட்பாளர்கள் இன்றைக்கு பிரச்சாரத்தை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அன்பார்ந்த வேட்பாளர்களே, அன்பார்ந்த மக்களை, இந்த பிரதேசவாதத்தை எழுப்ப வேண்டாம். பிரதேசவாதத்தை எழுப்பி நடக்கின்ற அபிவிருத்தியை தடுக்க வேண்டாம். எனக்கு 2ஆம் கொலோனியும் ஒன்றுதான், மதரசா நகரும் ஒன்றுதான், அல்தாரிக் பிரதேசமும் ஒன்றுதான். நான் அனைத்து பிரதேசத்திலையும் சேவை செய்தவன் என்கின்ற அடிப்படையிலே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். உண்மையிலேயே மதரசா நகரை எடுத்துக்கொள்ளுங்கள். மதரசா நகரிலே இன்று பள்ளி வாசலுக்கு கடந்த கால அரசியலிலே 1 லட்சம் ரூபாய் வழங்கி இருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, அர்ரோவ் பாடசாலைக்கு ஓடியம் என்கின்ற மேசை 25,000 ரூபாய் மேசையை வழங்கி இருக்கின்றேன். அவர்களுக்கான LED பல்ப் வழங்கி இருக்கின்றேன். பாலர் அர்ரோவ் வித்தியாலயத்திலே இருக்கின்ற அந்த குறுக்கு வீதிகள் அனைத்துக்கும் கிரவலிட்டுக் கொண்டிருக்கின்றேன். மதரசா நகரில் இருக்கின்ற உள் வீதியை 1 கிலோமீட்டர் தூரத்திலே மதரசா நகரில் இருக்கின்ற பொது மைதானம் வரைக்கும் இன்றைக்கு அவர்களுக்கான புது வீதிகளை அமைத்து பல்வேறுபட்ட குடியாற்றங்கள் இன்றைக்கு குடியேறி கொண்டிருக்கின்றன. அது மாத்திரமல்ல, இருக்கின்ற கணவனை இழந்தவர்களுக்காக உலருணவு பொதிகள் கொடுப்பனவு வழங்கியிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, பெற்றோர்களை இழந்தவர்களுக்காக அந்த பிள்ளைகளுக்கு கொடுப்பனவு வழங்கி கொண்டிருக்கின்றேன். எத்தனை தோட்டம் செய்கின்றவர்களுக்காக மோட்டார் வழங்கியிருக்கின்றேன் மதரசா நகரிலே. வியாபாரங்கள் செய்கின்றதற்காக தூச்சக்கர வண்டி வழங்கியிருக்கின்றேன் மதரசா நகரிலே. பல்வேறுபட்ட அபிவிருத்திகளை இந்த மதரசா நகர் மண்ணுக்கு இன்றைக்கு வெளிச்சத்தை ஊட்டுகின்ற வீதி மின்விளக்குகள் வழங்கியிருக்கின்றேன். எனவே மதரசா நகரிலே பாரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்துவிட்டுத்தான் நான் இங்கு வாக்குகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். அதே போன்று 2ஆம் கொலோனி பிரதேசத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 2ஆம் கொலோனி பிரதேசத்திலே பாரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்துவிட்டுத்தான் நான் இப்போ வாக்குகளை கேட்க இருக்கின்றேன். 2ஆம் கொலோனியிலே அஸ்ஸபா வீதிக்கு சுமார் 5-6 லட்சம் பெறுமதியான கிரவர்களை இட்டு இன்றைக்கு அந்த வீதியை எனது அரசியல் காலங்களிலே செய்து கொடுக்கின்றேன். 2ஆம் கொலோனி பிரதான வீதிக்கு 6 லட்சம் ரூபாய் பெறுமதியான இன்றைக்கு கிரவலை போட்டு கொடுத்திருக்கின்றேன். 2ஆம் கொலோனி பள்ளிவாசலிலே பின்னால் வருகின்ற வீதிக்கு 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான கிரவல்களையும் போக்குகளையும் அமைத்து கொடுத்திருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, மின் விளக்குகளை வீதி ஓரங்களிலே இன்றைக்கு செய்து கொடுத்திருக்கின்றேன். எமது 2ஆம் கொலோனி பள்ளிவாசலுக்கு நான் வந்து குணவரத்னாக இருக்கின்ற பொழுது 5 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கொடுத்து 5 மலசல கூடங்களை கட்டுவதற்கு உதவி செய்திருக்கின்றேன். இன்றைக்கு 2ஆம் கொலோனி பிரதேசத்தில் இருக்கின்ற பல குடும்பங்களுக்கு தூச்சக்கர வண்டிகள், சிறு கடைகள் செய்கின்றவர்களுக்கு பிரிட்ஜ், தோட்டம் செய்கின்றவர்களுக்கு மோட்டார் என்று பல்வேறுபட்ட விடயங்கள், வேலை வாய்ப்புகள் என்று பல்வேறுபட்ட விடயங்களை செய்துவிட்டுத்தான் இன்றைக்கு நான் களத்தில் இறங்கி 2ஆம் கொலோனி மக்களிடம் வாக்குகள் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எனவே பாரிய அபிவிருத்திகளை செய்துவிட்டுத்தான் நான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் இறங்கிக் கொண்டிருக்கின்றேன். எமது அல்தாரிக் பிரதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த பிரதேசத்திலே பாரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்திருக்கின்றேன். அல்தாரிக் பாடசாலையை தேசிய பாடசாலையாக ஆக்கி தந்திருக்கின்றேன். அல்தாரிக் பாடசாலையிலே கணித விஞ்ஞான பிரிவுகளை உருவாக்கி இன்றைக்கு வைத்தியர்களையும் இன்றைக்கு பட்டதாரிகளையும் ஒரு குழுக்களின் ஊடாக சேர்ந்து இன்ஷா அல்லாஹ் அதுக்கு பாரிய முயற்சிகளை எடுத்து அதை செய்து தந்திருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, அல்தாரிக் தேசிய பாடசாலைக்கு ஆபீஸிலே அலுவலகத்தில் இருக்கின்ற சோபா செட் 80,000 பெறுமதியான சோபா செட்டை கொடுத்திருக்கின்றேன். கலர் பிரிண்டோனை கொடுத்திருக்கின்றேன். அந்த மாணவர்களுக்காக உதைபந்தாட்டை ஜேஸ் அடித்து கொடுத்திருக்கின்றேன். கணித ஆசிரியர், விஞ்ஞான ஆசிரியர், கலைப்பிரிவுக்கான ஆசிரியர்கள் அனைவரையும் அந்த பாடசாலைக்கு நான் உயர் அதிகாரியிடம் சென்று கிழக்கு மாகாண கல்வி அமைச்சின் செயலாளர், கிழக்கு மாகாண கல்வி
பணிப்பாளர்கள் என்று பல்வேறுபட்டவர்களை தொடர்பு கொண்டு இந்த அல்தாரிக் பிரதேச பாடசாலைக்கும் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்திருக்கின்றேன். மின் விளக்குகள், கிரவலிட்டமை, பல வீதிகளுக்கு மையவாடி மதல் என்றும் பாடசாலை மதல் என்றும் பள்ளிவாசல் மதல் என்றும் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்துவிட்டுத்தான் நான் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலிலே களம் இறங்கியிருக்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, எனவே நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், என்னையும் எடுங்கள், கேட்கின்ற வேட்பாளரையும் எடுங்கள். அவர்கள் என்ன செய்திருக்கின்றார்கள், நான் என்ன செய்திருக்கின்றேன், அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள், நான் என்ன செய்ய போகின்றேன் என்று அவரிடம் பகிரங்கமாக கேளுங்கள். அவருடைய வாய் மொழி இல்லை, அவர்களுக்கு வேற விடைகள் இல்லை, அவர்கள் என்ன செய்ய போகின்றார்களும் தெரியாது. இதனூடாக ஏன் கேட்கின்றோம் தேர்தல் என்ற விடயமும் அவர்களுக்கு தெரியாது. எனவே என்கிட்ட பாரிய அபிவிருத்தி திட்டங்கள் இருக்கின்றன. அரசியல் ஊடாகவும் அரசியலையும் தாண்டியும் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை நான் செய்வதற்கு திட்டமிட்டு இருக்கின்றேன். எனவே எதிர்கால திட்டங்கள் 1000 உலருணவு பொதிகளை நிறுவனத்தினூடாக எமது வறுமை கோட்டிலே வாழ்கின்ற இந்த கந்தளாய் பிரதேச மக்களுக்கு வழங்குவதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, தையல் இயந்திரம், தையல் மிஷின், 100 தையல் மிஷின் யுவதிகள் அந்த தையல் தைத்துக் கொண்டிருக்கின்றவர்களுக்காக வேண்டி, கைத்தொழில் செய்வதற்காக வேண்டி, அவர்களுக்காக வேண்டி 100 தையல் மிஷினை இன்றைக்கு கொடுப்பதற்கு இன்ஷா அல்லாஹ் நான் நினைத்திருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, மீன்பிடி தொழிலே, இரும்பு தொழிலே, மரக்கறி தொழில் செய்கின்றவர்களுக்கான 200க்கும் மேற்பட்ட பெட்டியும் பைசிக்கிளும் தூச்சக்கர வண்டியும் வழங்குவதற்காக மாஷா அல்லாஹ் எல்லாவும் அனுமதியும் வந்திருக்கின்றன. அது மாத்திரமல்ல, குளத்திலே மீன் பிடிக்கின்றவர்களுக்கான 35க்கு மேற்பட்ட தோணிகள், வலைகள் வழங்குவதற்காக இன்ஷா அல்லாஹ் எனது எதிர்கால திட்டத்திலே இங்கு எல்லாம் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன. தூரத்திலே இருந்து வருகின்ற மாணவர்களுக்காக வேண்டி தூச்சக்கர வண்டிகள் வழங்குவதற்காக இருந்து கொண்டிருக்கின்றேன். சில வீட்டு திட்டங்களும் வழங்குவது. இது நிறுவனத்தினூடாக அல் ஹிக்மா ஃபவுண்டேஷனுடைய நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி இபாதுல்லா மௌலவி அவர்களூடாக எமது பிரதேசத்துக்கு இந்த செயற்திட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் வெற்றி அளித்துள்ளது. அதன் ஒரு கட்டமாகத்தான் இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களுக்கும் கொடுப்பதற்கு ஆயத்தமாகிக் கொண்டிருக்கின்றேன். அரசியல் ரீதியிலே பல்வேறுபட்ட குறுக்கு வீதிகள், கொங்குரிட் வீதிகள், பாடசாலை அபிவிருத்தி, பள்ளிவாசல் அபிவிருத்தி, பாலர் பாடசாலை அபிவிருத்தி, விளையாட்டுக் கழகங்கள் அபிவிருத்தி என்று பல்வேறுபட்ட திட்டங்களை எனது எதிர்கால திட்டமாக நான் தீட்டி வைத்திருக்கின்றேன். ஆட்சியிலே இருக்கின்றவர்களா, அதிகாரத்தில் இருக்கின்றவர்களா என்று நினைப்பீர்கள். எனக்கு ஆட்சியிலே இருந்தாலும் ஒன்றுதான், அதிகாரத்திலே இருந்தாலும் ஒன்றுதான், இல்லாவிட்டாலும் ஒன்றுதான். எந்தெந்த அதிகாரிகளை பிடிக்க வேண்டுமோ அந்த அதிகாரிகளை சந்தித்து எமது பிரதேசத்துக்கு பாரிய அபிவிருத்தி திட்டங்களை நான் செய்வதற்காக இருக்கின்றேன். அல்தாரிக் தேசிய பாடசாலையை, அல்தாரிக் மகாவித்யாலயத்தில் இருக்கின்ற ஆசிரியர் பற்றாக்குறையையும், அங்கு ஆளணி பற்றாக்குறையையும், கட்டடங்களுக்கான பற்றாக்குறையையும் நிவர்த்தி செய்வதற்கான பாரிய திட்டங்களை வைத்திருக்கின்றேன். அர்ரவ் பாடசாலைகளுக்கு கட்டடங்கள், ஆசிரியர்களை எவ்வாறு கொண்டு வர வேண்டுமோ அதற்காக கொண்டு வந்து சேர்ப்பதற்கான பாரிய திட்டங்களை செய்திருக்கின்றேன். அஸ்ஸபா வித்தியாலயத்துக்கு ஆசிரியர் பற்றாக்குறையை நீக்குவதற்காக வேண்டியும், அஸ்ஸபா வித்தியாலயத்தை ஓயல் தரத்துக்கு உயர்த்துவதற்காக வேண்டியும் பாரிய திட்டங்களை நான் வைத்திருக்கின்றேன். எனவே எமது தமிழ் பிரதேசத்தில் இருக்கின்ற எமது அம்மன் கோவில் பல வீதிகளுக்கான பாரிய திட்டங்களை வைத்திருக்கின்றேன். அம்மன் கோவிலே வளைத்து வர மதல்கள் ஏற்பாடுகள் செய்வதற்கான பல்வேறுபட்ட திட்டங்களை நான் தீர்த்து வைத்திருக்கின்றேன். எமது தமிழ் பிரதேசத்தில் இருக்கின்ற மக்களுக்காக வேண்டி எனது அரசியலிலிருந்து பாரிய அபிவிருத்தி திட்டங்களை செய்து வருகின்றேன். அம்மன் கோவிலுக்காக வேண்டி சுமார் 50,000 ரூபாய் அவர்களுக்கான தூண் கட்டுவதற்கான 50,000 ரூபாய் பணத்தை வழங்கி இருக்கின்றேன். அது மாத்திரமல்ல, அம்மன் சீலை வைப்பதற்காக வேண்டி ஒரு கேபினட்டை வழங்கி இருக்கின்றேன். அவர்களுக்கு LED 13,000 ரூபாய் பெறுமதியான LED பல்ப் ஒன்றை கோயிலுக்காக வழங்கியிருக்கின்றேன். அந்த அம்மன் கோயிலுக்கு அருகாமையில் வருகின்ற வீதிக்கு 10 லட்சம் பெறுமதியான கிரவல்களை இட்டு கொடுத்திருக்கின்றேன். பல் சேச்சிக்கு போற வீதிக்கு கிரவல் இட்டு கொடுத்திருக்கின்றேன். அங்க வாழ்கின்ற குடும்பத்துக்கு தூய்ச்சக்கர வண்டிகள் வழங்கி இருக்கின்றேன். எனவே அந்த கொரோனா நேரங்களிலே பல்வேறுபட்ட அசௌகரியங்களுக்கு மத்தியிலே இருந்த தமிழ் பேசுகின்ற எமது தமிழ் பிரதேச மக்களுக்கு அந்த 5,000 ரூபாய் கொடுக்கப்பட்ட பணத்தை யாருக்கும் தடை செய்யாமல் அனைவருக்கும் எடுத்து கொடுத்திருக்கின்றேன் முழு மூச்சியாக இருந்து. எனவே தமிழ் பிரதேசத்துக்கு பாரிய அபிவிருத்திகளை செய்துவிட்டுத்தான் நான் இன்ஷா அல்லாஹ் இந்த திட்டத்தில் இறங்கியிருக்கின்றேன். தமிழ் மக்களுக்கும், எமது 2ஆம் காலனி மக்களுக்கும், மதரசா நகர் மக்களுக்கும், அல்தாரிக் பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கும் இன்ஷா அல்லாஹ் பாரிய அபிவிருத்தி திட்டங்களை நான் வைத்திருக்கின்றேன். ஆனால் எனக்கு எதிராக இருக்கின்ற போட்டியாளர்களிடம்
எந்த விதமான எதிர்கால திட்டமும் இல்லை. அவர்கள் செய்ய போறதும் இல்லை, செய்யவும் தெரியாது. ஒரு போலீஸ் அதிகாரியிடம் பேச தெரியாது. ஒரு ஜனாசாக்களை கொண்டு வருவார்களா? ஒரு போலீஸ் அதிகாரியிடம் பேசி பேசுவார்களா? ஒரு ஆசிரியர்களை கொண்டு வர முடியுமா? உலருணவு பொதிகளை கொண்டு வர முடியுமா? விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் அவர்கள் கொடுக்க முடியுமா? வறுமை கோட்டிலே வாழ்கின்றவர்களுக்கு கொடுக்க முடியுமா என்று சிந்தித்து பாருங்கள். எனவே அவர்களின் திட்டங்களை நீங்க ஒவ்வொருவரும் கேளுங்கள், வாக்கு கட்டு வருகின்ற பொழுது. எனவே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, எங்களுக்கு சின்ன முக்கியமில்லை, கட்சி முக்கியமில்லை. இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு ஆளுமையுள்ள, ஒரு ஆற்றல் உள்ள, அனுபவம் உள்ள ஒரு வேட்பாளரை நீங்கள் தெரிவு செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் என்னை மீண்டும் தெரிவு செய்வீர்கள் என்று எனக்கு நிச்சயமாக எனக்கு நீங்கள் தெரிவு செய்வீர்கள். அதற்கான வாக்குகளை வழங்குவீர்கள். தேசிய காங்கிரசினுடைய குதிரை சின்னத்திலே தான் நான் போட்டியிடுகின்றேன். எனக்கு பல கட்சிகள் இழைக்கப்பட்ட அநீதியின் காரணமாகத்தான் இந்த குதிரை சின்னம் எனக்கு தற்போது தேசிய தலைமை அதாவுல்லா அவர்கள் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றன. எனவே நாங்கள் சின்னத்தை பார்க்க வேண்டாம், நல்ல எண்ணத்தை பார்த்து குதிரை சின்னத்துக்கு வாக்களித்து எமது இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற வறுமை கோட்டிலே இருக்கின்றவர்களுக்கு, கணவனை இழந்த எமது தாய்மார்களுக்கு, பெற்றோர்களை இழந்த எமது பிள்ளைகளுக்கு, தொழில் செய்கின்றவர்களுக்கு, கைத்தொழில் செய்கின்றவர்களுக்கு, பாடசாலை அபிவிருத்திக்காக வேண்டி, பள்ளிவாசல் அபிவிருத்திக்காக வேண்டி, வீதி அபிவிருத்திக்காக வேண்டி, விளையாட்டுக் கழகங்கள் அபிவிருத்திக்காக வேண்டி, எதிர்கால பாரிய திட்டங்களுக்காக வேண்டி எனக்கு குதிரை சின்னத்துக்கு வாக்களித்து மீண்டும் என்னையை தெரிவு செய்ய வேண்டும் என நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, உங்களிடம் வருவார்கள், டெலிபோன் சின்னத்திலே வருவார்கள், மர சின்னத்திலே வருவார்கள், ஏனைய சின்னத்திலே வருவார்கள், அவர்களிடமிருந்து யானை சின்னத்திலேயும் வருவார்கள். எதிர்கால திட்டத்தை கேளுங்கள், என்ன செய்ய போகின்றீர்கள், என்ன செய்திருக்கின்றீர்கள் என்ற நீங்கள் கேட்கின்ற கேள்விக்கு சரியான விடை அவர்களால் தர முடியாது. எதிர்கால திட்டம் இல்லை அவர்களிடம். எனவே நான் கடந்த காலத்திலேயும் செய்திருக்கின்றேன், என்ற எதிர்கால திட்டமும் இருக்கு. எனவே அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே, எனக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடாக என்னை எந்த விதமான தேர்தலிலும் கேட்கவே கூடாது என்கின்ற பல்வேறுபட்ட திட்டங்களை தீட்டித்தான் இன்று என்னை இந்த கட்சியிலே இன்றைக்கு இறுதி கட்டத்திலே வேட்புமனு இல்லை என்று நிராகரித்தும் கூட என்னை மக்கள் கைவிடவில்லை, என்னை ஆதரவாளர்கள் கைவிடவில்லை, புத்திஜீவிகள் கைவிடவில்லை. குதிரை சின்னத்திலே இன்ஷா அல்லாஹ் போட்டியிடுகின்றேன். உங்களுக்கான அனைத்து விடயங்களும், ஒவ்வொரு வீட்டுக்குமான அபிவிருத்தி, ஒவ்வொரு வீட்டுக்குமான பொருள் இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்திலே வந்து சேரும். அரசியலையும் தாண்டி தொண்டு நிறுவனத்தின் ஊடாக உங்களுக்கு செய்திருக்கின்றேன். அல்ஹாஜ் கான இபாதுல்லா மௌலை அவர்கள் பாரிய திட்டங்களை செய்து இன்றைக்கு பாரிய செயற்திட்டங்கள் எங்களுக்கு இன்று வெற்றி அளித்துள்ளது. எல்லாம் எங்களுக்கு அனுமதி வந்திருக்கின்றது. அந்த திட்டத்திலே தான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மீண்டும் 1000 உலர்வு பொதிகள் வறுமை கோட்டிலே வாழ்கின்றவர்களுக்கு 100 தையல் மிஷின், 35 தோணிகள், கொச்சிகா மில், மாவிடுக்கிற மில், துய்ச்சக்கர வண்டி, பாடசாலை மாணவர்களுக்காக வேண்டி பல்வேறுபட்ட விடயங்கள் நாங்கள் செய்ய இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் அத்தனையும் உங்களது வீட்டுக்கு வந்து சேரும். குதிரை சின்னத்துக்கு வாக்களித்து எதிர்காலத்திலே இந்த பிரதேசத்து சபையினுடைய ஒரு ஆளுமையுள்ள, ஒரு ஆற்றலுள்ள, ஒரு அனுபவம் உள்ள ஒரு தலைமையை தெரிவு செய்யுமாறு கேட்டு முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் ஜவாஹிர் அவர்களே, கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே தாங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் தேர்தலினூடாக கந்தளாய் பிரதேச சபைக்கு தெரிவு செய்யப்பட்டீர்கள். பின்பு வந்திருந்த எதிர்நோக்கி இருந்த உள்ளூராட்சி ஸ்ரீலங்கா பொது தேர்தலிலே தாங்கள் இம்ரான் மஹ்ரூப்புக்கு சேவை செய்திருந்தீர்கள். அதன் பிற்பாடு முன்னாள் பார்லமெண்ட் தௌஃபீக்கு தாங்கள் கட்சிக்காக சேவை செய்தீர்கள். இவ்வாறு ஜனாதிபதி தேர்தலில் வேறொரு கட்சிக்காக வேலை செய்தீர்கள். இவ்வாறு ஒரு கொள்கையற்ற அரசியல்வாதியாக தாங்கள் செயற்படுவதாக இளைஞர்கள் மத்தியிலே தாங்கள் பற்றி ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. இவை தொடர்பாக தாங்கள் என்ன கூற விரும்புகிறீர்கள்? உண்மையிலேயே கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் மூலமாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்கின்ற கட்சியினூடாக அன்றிருந்த ஜனாதிபதி கௌரவ மைத்திரிபால சிறிசேன அவர்களின் தலைமையிலே போட்டியிட்டு இருந்தோம். எனவே போட்டியிட்டு வெற்றியும் இட்டிருந்தது. அந்த அதிகூடிய வாக்குகளை பெற்று வெற்றிலை சின்னத்திலே அதிகூடிய வாக்குகள் மக்கள் எங்களுக்கு அளித்திருந்தார்கள். உண்மையிலேயே இந்த கேள்விக்கு பொருத்தமான விடை எவ்வாறு தருவதென்றால், அந்த நேரத்திலே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைமை அமைச்சராக எமது இந்த திருகோணமலை மாவட்டத்திலே எம்கேடிஎஸ் குணவர்த்தனா அவர்களிடம்தான் எனது அரசியல் பாசறை வளர்ந்திருந்தது. எனவே அவர்களுடைய தலைமையின் கீழே
அவருடைய மகன் நளின் குணவர்த்தன அவர்களுடைய ஏற்பாட்டிலே அந்த நடந்து உண்மையிலே அதில் அதிகமான வாக்குகளை பெற்று பிரதேச சபைக்கு சென்றிருந்தது உண்மையான விடயம். இருந்தபோதும் அதற்கு பிற்பாடு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்கின்ற அந்த கட்சி உடனடியாக எதிர்வருகின்ற தேர்தலிலே அடுத்தடுத்து வருகின்ற கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தார்கள். அதன் பிற்பாடு அந்த கோட்டாபய ராஜபக்ச அவர்களுக்கு ஆதரவு கொடுத்தது பிற்பாடு பொது தேர்தலிலே வந்து பொதுஜன பெரமுன மொட்டு சின்னத்திலே போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த தலைமையின் ஊடாகத்தான், அந்த தலைமை என்ன சொல்லுகின்றதோ அதனூடாகத்தான் நாங்கள் செயற்பட்டோம். இதுவரைக்கும் கட்சி மாறுகின்ற விடயத்திலே கட்சிக்கு துரோகமும் செய்யவில்லை. நான் எந்த கட்சிக்கும் துரோகம் இழைத்து விட்டு வேற கட்சியிலே இணையவும் இல்லை. ஒரு கட்சியிலே இருந்து விட்டுத்தான் பல கட்சிக்காரரிடம் சென்று, பல அமைச்சரிடம் சென்று, பல பாராளுமன்ற உறுப்பினரிடம் சென்று இந்த மண்ணுக்கு நான் சேவை செய்து வருகின்றேன். எனவே அதற்கு பிற்பாடு கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே ரணில் விக்ரமசிங்க அவர்களுக்கு ஜனாதிபதியாக ஆக வேண்டும், இந்த நாட்டிலே பாரிய அபிவிருத்திகளை செய்யப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே நாங்கள் அவர்களுக்கு வேலை செய்தோம். ஏனென்றால் 2 வருட காலத்துக்குள்ளே எமது இந்த நாடானது பல்வேறுபட்ட அசௌகரியங்களையும் பிரச்சனைகளையும் பொருளாதார வீழ்ச்சிகளையும் எதிர்நோக்கி கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே 2 வருடம் எமது ரணில் விக்ரமசிங்க அவர்களால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியும் என்றால், அவருக்கு ஒரு 5 வருடங்கள் 6 வருடங்கள் கொடுப்புமாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாடு பாரிய அபிவிருத்தியின் பக்கம் செல்லும். பொருளாதார வீழ்ச்சியிலே இருந்து பொருளாதாரம் உயர்ந்து எமது இந்த நாட்டிலே இருக்கின்ற அனைத்து மக்களும் சந்தோஷமாக தொழில்களை செய்ய முடியும் என்கின்ற ஒரு ஆசையுடன் தான் அந்த கட்சியிலே ஜனாதிபதி அவர்களுக்கு நாங்கள் தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டோம். ஏதோ துருஷ்டவசமாக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் தோல்வி அடைந்து விட்டார். அதற்கு பிற்பாடு இந்த பொது தேர்தலிலே உண்மையிலேயே பொது தேர்தலிலே ஐக்கிய மக்கள் சக்திக்கு கௌரவ எம்எஸ் தௌபிக் அவர்களுக்கும் பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அத்தோடு இம்ரான் மஹூப் அவர்கள், சேர்வலை தொகுதியிலே இருக்கின்ற ரணசிங்க அவர்கள் எனக்கு 3 பேருக்கு 3 வாக்குகள் வாறு பிரச்சாரத்தை செய்து நான் இந்த எங்களை இந்த கடந்த பொது தேர்தலிலே இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டு நாங்கள் ஐக்கிய மக்கள் சக்திக்குத்தான் பாரிய கஷ்டப்பட்டு வாக்குகளை சேர்த்து கொடுத்தேன். எனவே அந்த ஐக்கிய மக்கள் சக்தியிலே தொடர்ந்து இருக்க வேண்டும் ஒரு ஆர்வத்துடனும், ஐக்கிய மக்கள் சக்தியிலே தொடர்ச்சியாக இருக்க வேண்டிய ஒரு ஆசையுடன் தான் ஐக்கிய மக்கள் சக்தியிலே இணைந்து இந்த பொது தேர்தலிலே நான் பாரிய பிரச்சாரங்களை செய்து வாக்குகளை சஜித் என்கின்ற தலைமைக்கும் இந்த எமது திருகோணமலை மாவட்டத்தில் இருக்கின்ற வேட்பாளர்களுக்கும் வாக்குகளை எடுத்துக் கொடுத்தேன். எனவே தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் என்கின்ற ஆசையும் ஆர்வமும் இருந்தது. எனவே கட்சிகள் அதுக்குள்ள பல்வேறுபட்ட பிரச்சனைகளை ஏற்பட்டு இந்த கட்சியின் ஊடாக செல்ல முடியாது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி இருந்தார்கள். அதுதான் உதாரணம். எனக்கு வேட்புமனு தந்துவிட்டு இந்த பிரதேசத்திலே நீங்கள் பேராறு கிழக்கு வட்டாரத்திலே நீங்கள் தான் உள்ளாட்சி சபை தேர்தலிலே போட்டியாளர்களாக இருக்க வேண்டும், வேட்பாளராக இருக்க வேண்டும் என்று இந்த கடிதத்தையும் தந்து கூட அந்த கட்சி எங்களுக்கு, அந்த அமைப்பாளர்கள், அந்த மாவட்ட தலைமை, சேருவல தொகுதியின் தலைமை எங்களுக்கு உண்மையிலேயே துரோகம் செய்திருக்கின்றது. நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலிலே உங்களுக்கு ஐக்கிய மக்கள் சக்தி கந்தளாய் பிரதேசபை வேட்புமனு தாக்கலின் போது உங்களுக்கு அந்த வாய்ப்பு தவறவிடப்பட்டது. காரணம், தேசிய காங்கிரஸின் ஊடாக நீங்கள் ஏற்கனவே வேட்புமனு கையெழுத்து விட்டு பின்பு ஐக்கிய மக்கள் சக்தி ஊடாக வேட்பாளராக இறங்குவதற்கு தாங்கள் கேட்டதாகவும், அதனால்தான் கட்சியின் தலைமைத்துவம் உங்களுக்கு அந்த வாய்ப்பை தரவில்லை என்றும் பரவலாக கதைப்படுகின்றது. இது தொடர்பாக என்ன கூறுகின்றீர்கள்? உண்மையிலேயே இது பாரிய குற்றச்சாட்டும் மாபெரும் பொய்யாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. தேசிய காங்கிரஸ் என்கின்ற கட்சி இந்த பிரதேச சபை தேர்தலிலே கந்தளாய் பிரதேசத்திலே வேட்பு மனுக்களும் வேட்பாளர்களும் போட தயாராகவே இருக்கவில்லை. அந்த கட்சி போடுவதற்கான எந்த விதமான ஆயத்தங்களும் இல்லை, அவர்கள் நினைத்தும் பார்க்கவில்லை. வேண்டுமென்றால்
இந்த தேசிய காங்கிரசினுடைய தலைமையிடம் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். எனவே இது மாபெரும் ஒரு குற்றச்சாட்டாகவும் பொய்யாகவும் இருந்து கொண்டிருக்கின்றன. எனவே தேசிய காங்கிரஸை பற்றி சிந்திக்கவும் இல்லை, தேசிய காங்கிரசினூடாக யாரும் பேச்சுவார்த்தை நடத்தவும் இல்லை, தேசிய காங்கிரசிலே வேட்புமனு தாக்கல் செய்யப்படவும் இல்லை. எனவே இந்த ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய கிட்டத்தட்ட நாம் பொது தேர்தலிலே வேலை செய்த 3 நபர்களுக்காக வேலை செய்தேன். ஒன்றோ MS தௌஃபிக் அவர்களுக்காக மாபெரும் பிரச்சாரத்திலே மேற்கொண்டேன். அதற்கு பிற்பாடு விருப்ப வாக்குகளாக இம்ரான் மஹ்ரூப் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று சொன்னேன். மற்றும் ஒரு விருப்ப வாக்கு சேருவலை தொகுதியினுடைய ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அமைப்பாளர் ரணசிங் அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று மாபெரும் பிரச்சாரத்திலே மேற்கொண்டேன். நீங்கள் பொய் என்றால் இதனை ரணசிங் அமைப்பாளரிடம் கேட்டு பாருங்கள். அவர் எனது வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து அவர்களுக்கான சகல பிரச்சார பணிகளையும் நான் மேற்கொண்டேன். அந்த பொது தேர்தல் எப்போ தொடங்கியதோ அன்றிலிருந்து இந்த சேருவலை தொகுதியினுடைய அமைப்பாளர் ரணசிங்க அவர்கள், நீதான் இந்த பேராறு கிழக்குக்கு ஐக்கிய மக்கள் சக்திக்கு வேட்பாளர், வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டேன், உனக்குத்தான் தருவேன் என்று சுமார் பொது தேர்தலிலே அவர் என்னை கூப்பிட்டு அந்த நேரத்திலே நியமித்து இன்று வரைக்கும் அந்த என்னையை டிக்கெட்டிலிருந்து வெட்டும் வரைக்கும் அவர் நீதான் வேட்பாளர் என்று சொல்லிக் கொண்டிருந்தார். எனவே அவரிடம் பல்வேறுபட்ட எனது ஆதரவாளர்கள் சென்றிருந்தார்கள். ஜவாஹிருக்குத்தான் அந்த வேட்பு மனு, அவர்தான் வேட்பாளர் ஐக்கிய மக்கள் சக்தியிலே, வேறு யாருமே இல்லை என்று 1 மாத காலமாக அவர் என்னை பிடித்து கொண்டே இருந்தார். நீதான் தேர்தல் கேட்க வேண்டும், நீதான் ஐக்கிய மக்கள் சக்திக்கு வேட்பாளருக்கு பொருத்தமானால் சிறந்த தலைமை உன்னூடாகத்தான் இந்த பிரதேசம் அபிவிருத்தி கண்டிருக்கின்றது. எனவே எமது கட்சிக்கு நீ வருகின்ற பொழுதோ நாங்கள் பெருமைப்படுகின்றோம் என்று என்னை பொது தேர்தலிலே அவர் அழைத்து அதனை ஏற்றுக்கொண்டிருந்தார். எனவே 1 மாத காலமாக என்னை இந்த கந்தளாய் பிரதேசத்திலே கிழக்கிலே இருக்கின்ற இந்த கிழக்குக்கு நான் தான் வேட்பாளர் என்று அவர் சொல்லியிருந்தார். நீங்கள் இதை பொய் குற்றச்சாட்டு என்றால் மேற்கிலே இருக்கின்ற வேட்பாளர் பைருசுடம் அவர்களிடம் கேட்டு பாருங்கள். எனவே அவரிடம் ஆதரவிடம் கேட்டு பாருங்கள். அமைப்பாளர் ரணசிங் அவரிடம் கேட்டு பாருங்கள். அப்போ பல்வேறுபட்ட விடயங்களை சொல்லித்தான் இறுதி கட்டத்திலே எனக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வேண்டி 2 நாட்கள், 1 நாள் இருக்கின்ற பொழுதுதான் இந்த பாரிய அநீதி எனக்கு இழைக்கப்பட்டிருக்கின்றன. தேசிய காங்கிரஸை பற்றி சிந்திக்கவே இல்லை, தேசிய காங்கிரஸிலே போட்டியிடுவேன் என்று நான் சிந்திக்கப்படவும் இல்லை, அது எண்ணத்திலும் இல்லை. எனவே பாரிய குற்றச்சாட்டு. இன்ஷா அல்லாஹ் இந்த டெலிபோன் கட்சிக்கு எதிராக எமது மக்கள் வாக்களிக்கும் குதிரை சின்னத்துக்கு, எனவே எனக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்காக வேண்டி நான் பாரிய அபிவிருத்திகளை செய்துவிட்டுத்தான் எமது மக்களை பாதுகாக்க வேண்டும், எமது மண்ணை பாதுகாக்க வேண்டும், எமது மண்ணுக்கு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டும், எமது மக்களுக்கு பல்வேறுபட்ட வாழ்வாதாரங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இறுதி கட்டத்திலே தேசிய காங்கிரசுடைய தலைமை எங்களுக்கு வரவழைத்து அந்த வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக வேண்டி சகல நடவடிக்கைகளை மேற்கொண்டது. 1 நாளுக்குள் தான் வேட்புமனு 19ஆம் தேதிதான் வேட்புமனு செய்ய வேண்டும் என்று அனைத்து வேட்பாளர்களையும் கூப்பிட்டு உடனடியாகத்தான் அதுக்கு நடவடிக்கைகளை எடுத்தோமே முடிய நாங்கள் தேசிய காங்கிரசிலே சைன் பண்ணி விட்டு ஐக்கிய மக்கள் சக்திக்கு போகவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி 1 மாதமாக என்னை வேட்பாளர் என்று அழைத்து உறுதி வாக்கு கொடுத்து துரோகம் செய்திருக்கின்றார்கள், அநீதி இழைத்திருக்கின்றார்கள் அன்பார்ந்த வாக்காளர் பெருமக்களே. எனவே தேசிய காங்கிரசினுடைய தலைமை 1 நாளைக்குள்ளதான் அந்த வேட்பு மனுக்களை குதிரை சின்னத்திலே நாங்கள் இட்டிருக்கின்றோம்.